முத்தழகு பூமி கிட்ட கேக்குறாங்க, பேச்சியம்மா பையனா? இந்த உடனே பணக்காரன்னு ஜாட தெரிஞ்சுச்சு. ஆனா இவ்வளவு பெரிய இடம்னு எனக்கு தெரியாது. ஆளை வச்சு எடை போட வேணாமேன்னு தான் நான் கொஞ்சம் நிதானமா இருந்தேன். எனக்கு இனிமேட்டு பேச பழக எதுவுமே இல்லை. முத்தழகு டிஃபன் பாக்ஸ கட்டிக்கிட்டு போறாங்க. என்னங்க ஆச்சு? அப்படி என்ன பேச்சியம்மா மேல கோவம்? அது மேல எனக்கு என்ன கோவம்? பொதுவாவே பணக்காரங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவங்கள நம்புறது இல்ல. ஏன்னு தெரியல. மனசு ஏத்துக்கல. நான் போறேன். யாரே என்ன கூப்பிடுறது, பேசுறது, பழகுறது இதெல்லாம் வேண்டாம். நம்பிக்கை இல்லாத மனுஷங்க கிட்ட நான் பழகுறது இல்ல. பணக்காரன்னு தெரிஞ்சப்புறம் கொஞ்ச நஞ்ச நட்பு கூட வெட்டி போகுது. எனக்கு வேண்டாம். நீங்க நிலத்துல இருக்கிறப்ப நான் இங்க வரமாட்டேன். இருந்தாலும் பாத்துக்க கூட வேண்டாம். புரியுதுங்களா? பிறகு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? சொன்னது உங்களை இவ்வளவு ஹர்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு ஏன் பணக்காரங்களை பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. பின்னாடி உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா இருக்கும். பேச்சியம்மா வீடுன்னு தான் சொன்னேனே தவிர பேச்சியம்மா பையன் இல்லைங்க. பேச்சியம்மா வீட்டுல வேலை செய்யறவங்க. உங்க வீட்டுல வேலை செய்யறியா? ஆமாங்க. ஏன் ஆரம்பத்திலே சொல்லல? இதுதான் பேச்சியம்மான்னு பேரை சொன்னதுமே பணக்காரன்னு நினைச்சு ஒதுக்கிட்டீங்க. பணக்காரன் இல்லைங்க, வேலை செஞ்சு பொழைக்கிறவன். பார்த்தா ஏழை மாதிரி தெரியல. ஆரம்பத்திலேயே டிராக்டர்ல தான் நீங்க உழுதீங்க. அத கூட வாடகை தான் நான் ஒத்துக்கிறேன். உங்க நடையும் உடையும் கார்ல வந்த பவுசம் எல்லாம் வேலை செய்யறவங்களுக்கான வாழ்க்கை முறை இல்லையே. ஏமாத்த ஏதோ சொல்றீங்களா? பொறுத்து போக மாட்டேன். உண்மையை மாத்திரம் சொல்லுங்க. நீங்க என்னைய நம்பவே மாட்டேறீங்க. நான் நிஜமாலே பேச்சியம்மா வீட்டு வேலைக்காரன் தாங்க. உங்க தோட்டத்துல தான் நான் வேலை பார்க்கறேன். கார் ஓட்டுவேன். அதனாலதாங்க கார்ல வந்தேன். ஆரம்பத்துல நான் படிச்சு வேலைக்கு போனேன். ப்ரொஃபஸர் ஆனேன். அது எனக்கு திருப்தியா இல்லைங்க. விவசாயத்தை முறையா கத்துக்கணும்னு பேச்சியம்மா வீட்டுல வேலை செஞ்சு அப்படியே இந்த நிலத்தை வாங்கி விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டேன். நீங்க மாத்திரம் இல்லைங்க, எவனுமே நான் ஏழைன்னு சொன்னா நம்பவே மாட்டேறாங்க. நானும் அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டேங்க. சத்தியமா சொல்றேன் முத்தழகு, எனக்குன்னு இருக்குது இந்த நிலமும் உங்க நட்பும் தான். அதுதான் என் உயர்வா சொத்தா நினைக்கிறேன். நம்பலாட்டி பேச்சியம்மா தோட்டத்துக்கு வாங்க, நான் அங்கதான் இருப்பேன். உண்மையதானே சொல்ற? ஆமாங்க. இப்ப சரி, இந்தா என்ன நம்புறீங்கல்ல? நம்பலாமான்னு யோசிக்கிறேன். வாத்தியாரா இருக்க, நல்லது செய்யற, வேலைக்காரனா இருந்தா எனக்கு போதும். நீ வேலைக்காரன் தானே? ஆமாங்க. வா கஞ்சி குடிப்போம். இந்தாயா குடி. மெதுவா குடியா, என்ன அவசரம்? நேரம் ஆகுதியா? பொழுது சாயறதுக்குள்ள தண்ணிய நிப்பாட்டிட்டு வந்துருவோம். நான் போறேன், நீ கஞ்சிய குடி. நீ பேச்சியம்மா வீட்டுல தானே வேலை செய்யற? ஆமாங்க. பூமி தோட்டத்துக்கு போறாரு. இப்ப முத்தழகு நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. சூச வந்துடுறாரு. என்ன தம்பி தனியா குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? பேச்சியம்மா பையனா இருந்துகிட்டு இப்படி தனியா பேசலாமா? பேச்சியம்மா பையனா இருந்தா கவலை இருக்காதா? இப்ப சம்பந்தமே இல்லாம எதுக்கு பேச்சியம்மா பையன்னு சொன்னீங்க? ஊர் உலகத்துல யாராவது ஒட்டி கேட்டாங்கன்னா நீ நான் உண்மைய சொல்றேன்னு நினைப்பாங்க. என்ன தம்பி உங்க பிரச்சனை? ஏதோ குழப்பமாவே பேசுறீங்களே. ஐடியா அண்ணே, என் கஷ்டத்தை தீக்க வந்த ஏசப்பாவே நீங்க தானே. அப்பா நீ தான் என்னை காப்பாத்தணும். அத கொடுங்கண்ணே. இப்ப நமக்குள்ள ஒரு கேம். நீங்க இப்ப பூமிநாதன், நான் இப்ப சூச. நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க இப்ப பேச்சியம்மா வீட்டு பையன், நான் இப்ப பேச்சியம்மா வீட்டு வேலைக்காரன். உலகத்துக்கே இது அடுக்குமா தம்பி? தப்பு தப்பு தப்பு. நீங்க தான் நெசமா, நான் தான் வேலைக்காரன். என்ன தம்பி கேக்குறேன், சரின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம ரெண்டு பேரும் அப்படியா பழகி இருக்கோம்? பொன்னி சொல்றாங்க முத்தழகு கிட்ட. விஷயத்துக்கு வருவோம். இந்த பால் டப்பா பேச்சியம்மா வீட்டு வேலைக்காரன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏழனா தானே பிடிக்கும். என்னடி பிரச்சனை? முதல்ல சண்டை போட்டான். அப்புறம் சாமி கண்ணு ஐயா கிட்ட பேசி நிலத்தை வாங்கிருவேன்னு சொன்ன உடனே சமாதானம் ஆனா. வாத்தியாருன்னு சொன்னான். கலப்பைய கட்டி உள்ள கூட தெரியல. பசங்க வந்தப்போ அவன் சொன்னது உண்மைன்னு தோணுச்சு. என்னடான்னா பேச்சியம்மா வீட்டு வேலைக்காரன்னு சொல்றான். ஏதோ தட்டுற மாதிரி இருக்கே. பிறகு நான் தான் தொடைய தட்டினேன், அத சொல்றியா? இல்லடி பொன்னி,
பேசுறது செய்யறது எல்லாம் நம்மள சுத்தியே இல்ல. நெசமாலே வேலைக்காரனா இல்ல விவசாய வாத்தியாரான்னு இப்பவே தெரிஞ்சுக்கணும். ஆளு இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்காங்கன்னு நினைச்சா இவன் இங்கேயே புழங்குனவனா இருக்கான். இன்னைக்கே அவனை பத்தி எல்லாமே எனக்கு தெரியணும். பூமி கிட்ட சூச சொல்றாரு, கலிபோர்னியால பிறந்த நீங்க எங்க, காக்கா தோப்புல பிறந்த நான் எங்க? யாருமே நம்ப மாட்டாங்க தம்பி. ஏன் தம்பி இந்த வெறித விளையாட்டு? அப்புறம் ஏதாவது எசக்க பொசக்க ஆயிரும் தம்பி. ஒண்ணுமே ஆகாது, ஒரு நிமிஷம் இருங்க. அழகா இருக்கீங்கன்னு வாங்கண்ணே, ஓடிடலாமா? வாங்க நெசமா வாங்க. ஆனா தம்பி இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நல்லா நிமிர்ந்து நில்லுங்கண்ணே. இப்படி கொடுங்க தம்பி, அங்கேயே நில்லுங்கண்ணே. இப்படி உட்காருங்க தம்பி. நெசமா உட்காருங்க நெசமா, உங்களதான் சொல்றேன் நெசமா, உட்காருங்க. போங்க தம்பி காமெடி பண்ணிக்கிட்டு. வாங்கண்ணே உட்காருங்க. நல்லா சாஞ்சு உட்காருங்கண்ணே. நீங்க சொல்ற வேலைய நான் செய்ய போறேன். சொல்ற முடியும், இந்த கேம் முடியாது. ஓகேவாண்ணே? சாரி, ஓகே நெசமா. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கட்டி வச்சு அடிப்பாங்கப்பா. வேண்டாம்ப்பா, என் மேல ஆணை. தம்பி சொல்லதை தட்டாதே. சரியாண்ணே? சரிப்பா, நான் தான் ஓனரா? இப்ப என்ன வேலை வாங்குங்க. எப்படி உங்களை வேலை சொல்றது? இங்க பெருக்குங்க தம்பி, இங்க கொஞ்சம் தொடங்க தம்பி. அதிகாரமா வேலை வாங்குங்கண்ணே. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கண்ணே. அங்க என்ன பாருவ, வேலைய பாரு. ஒரு வேற கேரக்டராவே மாறிடுவாரு. என்ன பேபிமா இன்னும் வரலையே? நீ உங்களுக்காண்டி இங்க செட் பண்ணி வச்சிருக்கேன், இங்கே வந்துருங்க முத்தலகு. ஓவரா எதிர்பார்க்கிறோமோ? ஓரளவு முத்தலகு நம்பி இருப்பாங்க. இப்பே இல்ல, கண்டிப்பா வருவாங்க. ஐ நோ ஹர். அப்போ நீ அவனை பத்தி தெரிஞ்சுக்க போலாம். முத்தலகு பேச்சியம்மா தோட்டத்துக்கு போய் அந்த பையன் எங்க வேலை பாக்குறான்னு பாத்துட்டு வந்துடலாம். இதுக்கு தோட்டத்துக்கு வீட்டுக்கு போனாதானே அவனை பத்தி தெரியும். அப்போ நீ பேச்சியம்மா வீட்டுக்கு போறோம், பேச்சியம்மா வீட்டு வேலைக்காரனான்னு தெரிஞ்சுக்கணும். முத்தலகு என்ன ஆகுமோ? ஒன்னும் ஆகாது பொன்னி, புட்டு உடையும், அவ்வளவுதான். முகரைய என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. முத்தலகு பேச்சியம்மா என்ன நம்மள மாதிரியா? எவ்வளவு பெரிய குடும்பம். சும்மா போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் வேண்டாண்டி, அவன் வேலை செய்யற வயசு பையன், நீ வயசு பொண்ணு. போய் விசாரிச்சு அவன் மேல தப்பு இருக்குன்னு நினைச்சு வேலைய விட்டு அனுப்பி விட்டுட்டாங்கன்னா ஆவோண்டி. விவசாயம் பண்ணணும்னு ஆசையா வந்திருக்கான். ஒரு ஏழை வயிற்றுல அடிச்ச பாவம் நமக்கு எதுக்கு? பொன்னி, நேரவா பேசி விஷயத்த வாங்க போறேன். எப்படி பேசி விஷயத்த கறக்கணும்னு முத்தலகு நல்லா தெரியும். நீ வந்து உட்கார்றியா இல்ல நான் போகவா? மிரட்டிக்கிட்டே இரு, நான் வர்றேன். பொருளும் கேக்குறாங்க. என்ன அஞ்சலி, நீ எதுக்கு பெருக்கணும்? ஏன் ஆன்டி, நான் இந்த வீட்டு மூத்த மருமக. திஸ் இஸ் மை டியூட்டி ஆன்டி. பூமி ஒத்துக்காம நீ எப்படி மூத்த மருமகள் ஆக முடியும்? ஓ, மீனாட்சி கூட்டிட்டு வர்றப்போ நீங்க பேசுனது உங்க தங்கச்சியை காப்பாத்த நீங்க பண்ண ஸ்டென்ட்டா? சரி, உன்கிட்ட மாத்தி பேசுற அவசியம் எனக்கு கிடையாது. பேச்சு விஷயத்துல நீ எடுத்த முடிவு எனக்கு நல்லதா பட்டுச்சு, அதனால தானே நீ இங்க இருக்க. ஆன்டி, எனக்கு பேச்சு ஆன்டியோட அன்பு ரொம்ப அவசியம்தான். ஆனா உங்க அன்பு எனக்கு ரொம்ப அவசியம். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா பூமி ஒத்துக்கிட்ட மாதிரி. அதுதான் என்னோட முதல் படி. என்ன, பூமிக்கு முத்தலக மனைவியா ஏத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. அதே மாதிரி முத்தலகு மாத்திரம்தான் மருமகன்னு உங்களுக்கு தோணுது. அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. என்ன செஞ்சு உங்க அன்ப நான் வாங்குறது? சொல்லுங்க ஆன்டி. அன்பு உனக்கு வேணுமா? அப்ப நான் குடுக்கறேன். கொஞ்சம் தலைகீழா நில்லு, அன்பு கிடைக்குதான்னு பாப்போம். ஆன்டி, தலைகீழா தானே நான் நிக்கிறேன். இவ ஒருத்தி. ஆன்டி, நீங்க வந்து பாருங்க. சொர்ணா ஆன்டி இப்ப வந்து பாருங்க. தலைகீழா ஆசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி. அஞ்சலி, என்ன பண்ற? நீங்க தானே ஆன்டி தலைகீழா நின்னு கேளுன்னு சொன்னீங்க. இப்ப கேக்குறேன். ஆன்டி, என்ன மருமகளா ஏத்துக்கிறீங்களா? ஆன்டி பிளீஸ் ஆன்டி. இவ நிஜமாலே நின்னுட்டா. பேச்சி, என்னாச்சு? அஞ்சலி, என்ன பண்ற? எந்திரி முதல்ல. அஞ்சலி, உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரத்துல எனக்கே தலை சுத்திடுச்சு. என்ன பொண்ணுடி நீ? உங்க வீட்டு மருமகளா என்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்.
உன்னோட என்னால முடியலம்மா, ஆளை விடு. ஆண்டி, என்கிட்ட எவ்வளவோ வித்தை இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. ஆண்டி நில்லுங்க ஆண்டி. இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.